இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறது ஆட்டு மீன் குழம்பு. இதோட பேர் வந்து கார மீன். இது என்னோடய சித்தப்பா வந்து பிடிச்சிட்டு வந்தது. இதுக்கு என்னெல்லாம் தேவை, எப்படி சமைக்கிது அதை பற்றி பார்ப்போம். இதுக்கு வந்து ஈக்கி பச்சை மிளகு, இதில் ஒரு 4 ஈக்கி பச்சை மிளகு போட்டிருக்கு. அடுத்து வந்து தக்காளி, ஒரு 3 தக்காளி, ஒரு 10 சின்ன வெங்காயம். அடுத்து வந்து புளி தண்ணி தேவை. அடுத்து வந்து இஞ்சியும் பூண்டையும் வந்து நல்லா தட்டி வச்சுருக்கு. அதுவும் என்னோடய அப்பா வந்து கறிவேப்பிலை வீட்டில் இல்லைன்னு கறிவேப்பிலை எடுக்க போயிருக்கு. இப்போ அது வரைக்கும் நம்ம செல்லாவை பார்ப்போம். செல்லை வந்து தண்ணியும் குடிச்சிட்டு அப்படியே இருக்க சன் பாத் எடுத்துட்டு இதுதான் செல்லை சன் பாத் எடுக்குது. இவன் இப்படி தான் டெய்லியும் சன் பாத் எடுப்பேன். அவளோட டெய்லி ரொட்டீனே இதுதான். சாப்பிடையது சன் பாத் எடுக்கிறது, இது மாதிரி கொலை சாப்பிடையது சன் பாத். சரி, நம்ம அப்பா வந்தாச்சு. நம்ம இன்னி போகலாம் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க. ஃபஸ்ட்டு சட்டியில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். அடுத்து தேவையான அளவு கொஞ்சம் கடுகு, அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து வந்து வெங்காயம், சின்ன வெங்காயத்தை போடணும். அடுத்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் போட்டு வதக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து தக்காளி சேர்க்கணும். பண்ணது வந்து எனக்கு அப்பா சமையல் பண்ணது. அடுத்து வந்து ஈக்கி பச்சை மிளகு, வெங்காயம் வந்து நல்லா வதங்கியாச்சு. இந்த அளவு வதங்கினது வந்து தக்காளி போடணும். நீங்கள் பார்த்தீங்கல்ல இடையில செல்ல சன் பாத் எடுத்துட்டு நிற்கிது. இதுதான் நம்ம வீட்டு ஆட்டுக்குட்டி, செல்ல ஆட்டுக்குட்டி. அவன் வந்து அவளோட குட்டியை வந்து தேடிட்டு இருக்க, எங்கே போச்சுன்னு சொல்லி. சரி, நம்ம இனி போய் நம்மளோட ஆட்டு மீன் கறி நம்ம அப்பா பண்ணிகிட்ருக்காரு, அது எந்த அளவுக்கு குக்காயிருக்கு, எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி போய் பார்ப்போம் வாங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கியாச்சு. இனி வந்து இஞ்சி பூண்டு நம்ம நல்லா தட்டி வச்சுருக்கோம், அதை வந்து போடணும். ஏன் நம்ம இப்படி எல்லாம் வதக்கின பிறகு போடுதோன்னா அப்போ வந்து அந்த அடியில் பிடிக்காது சட்டியோட. அடுத்து நமக்கு நல்ல ஃப்ளேவர், கறி வந்து நல்ல மணமாகவும் இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்குது. நல்லா வதங்கிட்டு இருக்கு. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இப்போ போட்டோம்ல, அதுக்கு பச்சை வாசனை வந்து போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கணும். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய் பொடி சேர்க்கணும். அது கொஞ்சம் கலருக்கு காஷ்மீர் மிளகாய் பொடி நம்ம சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நார்மல் மிளகாய் பொடி. அடுத்து 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள். அடுத்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும், நல்லா வதக்கணும். அந்த எண்ணெயில் நம்ம மசாலா போட்டோம், அதோட அந்த பச்சை வாசனை போகிற வரை
நம்ம புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கோம், அதை வந்து ஊற்றணும். அந்த தண்ணி, புளி தண்ணியை. அடுத்து வந்து தண்ணி ஊற்றணும். நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அது பொறுத்து தண்ணி ஊற்றணும். இதை இனி வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சு வேக வைக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே மூடி வச்சு ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண வைக்கணும். நல்லா கொதிக்குது. இந்த டைமில் வந்து நமக்கு எவ்வளோ, நம்ம நேரமே அந்த உள்ளி தக்காளி வந்து வதக்கும் போது கொஞ்சம் போட்டிருப்போம் உப்பு. அடுத்து வந்து டேஸ்ட் பார்த்து எவ்வளோ இன்னும் வேணும்னா போடலாம் உப்பு. இனி வந்து நம்ம பிடிச்ச மீனை வந்து அதில் போட போகிறோம். இதை வந்து இனி ஒரு 15 நிமிஷம் கழிஞ்சு பார்ப்போம். இதை வந்து மூடி வைப்போம் நம்ம. இனி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் பெப்பர், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம். அதை வந்து போட்டு இது மிக்ஸ் பண்ணோம். இது வந்து போடுறது கொஞ்சம் டேஸ்ட் இருக்க வேண்டியதான், அந்த ஸ்மெல் அதுக்காக. இனி இதை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இப்போ வந்து ரெடி ஆயாச்சு. இந்த பார்த்தீங்கல்ல, இந்த எண்ணெய் எல்லாம் வந்து சைடில் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி இலை போட்டு இறக்கணும். நல்ல சுவையான டேஸ்டான ஆட்டு மீன் கறி வந்து ரெடி ஆயாச்சு. நம்ம ஃபிஷ் கறி வந்து ரெடி ஆயாச்சு. இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு வந்து தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.